கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மை மறுபடியும் ஒரு சந்திக்க தந்த கிருபைக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கேமராவில் அநேகர் ஆன்லைனில் வருகிறீர்கள். அவர்கள் எல்லாருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பேர் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் எங்களுடைய சத்தத்தை கேட்கிற யாவருக்காகவும் எங்களுடைய ஜெபமும் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்களும் உங்களுக்காக இருக்குது என்பதை நாங்கள் வாக்கு கொடுக்குறோம். எல்லாரும் சுகமாயிருங்கள், கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருங்கள். எந்த கவலைக்கோ துக்கத்துக்கோ வேதனைகளுக்கோ இடம் கொடாமல் எப்பொழுதும் நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆகவே என் தேவன் என்னை கவனித்துக் கொள்வார். என்னுடைய சொந்த பிள்ளைகளை நான் எப்படி கவனிக்கிறேனோ அது போலவே என் தேவன் என்னையும் கவனிப்பார் என்றதான ஒரு விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் எடுத்துக்கொண்ட பாடம் என்ன என்றால், கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை கர்த்தர் தாயின் வயிற்றிலே அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக முன்குறித்து அவர்களை அழைத்திருக்கிறார். இப்பொழுது அவரை அழைக்கிறவர், அவர் நம்மை அழைக்கிறவர். எதற்காக அழைக்கிறார், நமக்கு என்ன வேலை கொடுக்கிறார், நம்மளை எப்படி அழைத்தார், இதை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்ம எங்கெங்கேயோ கிடந்தோம், நம்மை அழைத்தார். பத்திமே குருடன் அவன் வழியிலே இருந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இருங்கும் என்று சொல்லி அவன் சத்தமாய் கூப்பிட்டான். உடனே கர்த்தர் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அங்கே அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே நின்றார். நீங்கள் நின்று நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நான் பார்த்தேன், உன்னை நான் உன் பக்கமாய் கடந்து போன பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் போட்டு உன்னை என்னுடையவள் ஆக்கினேன், நீ என்னுடையவள் ஆனா என்று சொல்லி கர்த்தர் நம்மை இரத்தத்தில் என்றால் பாவத்தில் கிடந்தோம், உலகத்தின் உடைய சிற்றின்பங்களிலே கிடந்த நம்மீது நம்முடைய பாவமாகிய நிர்வாணத்தை மூடி அவர் தம்முடைய வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரித்து நம்மை சீர்படுத்தி உனக்கு சாப்பிட தேனையும் நெய்யையும் கொடுத்தேன் என்று சொல்லி எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மிகவும் அருமையான ஒரு தேனை போன்ற வசனம் அது. அப்படி கர்த்தர் நம் பக்கமாய் நடந்து வந்து நம்மை அழைக்கிறார். நாம் அவரை தேடி போகவில்லை, அவர்தான் நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வந்து நம்மை அழைத்த கர்த்தர். அதை குறித்த சில வார்த்தைகளை நாம் படிப்போம். மத்தேயு 4:21 நாம் படிக்கும் பொழுது, அவர் அவ்விடமிட்டு போகையில் வேறே 2 சகோதரர்களையும், செபதேவின் மகன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் என்னும் தங்கள் தகப்பன் செபதேவோடு கூட படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். அவர்களையும் அழைத்தார். ஆண்டவர் பிலிப்பை அழைக்கிறார், பேதுருவை அழைக்கிறார். இந்த இடத்துல செபதேவின் குமாரன் ஆகிய பிள்ளைகள் 2 பேரையும் சகோதரர்கள் யாக்கோபையும் அவன் சகோதரனாகிய யோவானையும் அழைக்கிறார். அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து ஏன் அழைக்கிறார் என்று சொன்னால், நம்மை விளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் அவரை பின்பற்றுவதற்காக அழைக்கிறார். என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எல்லாம் மிஷினில் செய்கிற வேலைங்க தான். ஏதோ பணத்துக்காக வாழ்வுக்காக செய்கிறோம். நம்ம இந்த உலகத்தினுடைய பாடுகளுக்காக, சிலர் சொல்லுவாங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இத்தனை பாடுன்னுவாங்க. அதனால் நம்ம சாப்பிட்றதுக்காக வாழ்கிறதுக்காக இந்த உலகத்தில் வேலை செய்கிறோம். ஆனால் தேவனுடைய வேலை என்பது மனுஷனை பிடிக்கிற வேலையாக இருக்குது. நாம் மனுஷனை பிடிக்கிறது எதற்காக என்றால், பரலோகத்துக்கு நேராய் நடத்துவதற்காக. அங்கே மனுஷன் நித்தியமாய் வாழுகிறான். இல்லாவிட்டால் அவர்கள் நித்தியமாய் போய் நரகத்தில் வேகுவார்கள். அப்போது அந்த நரக பாதாளத்திலிருந்து ஒரு மனுஷனை நாம் விடுதலையாக்கி தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் என்றால் அது எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். இந்த வேலைக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என் காரியமாய் யார் போவார்கள் என்று பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டான பொழுது, இயேசு நான் போகிறேன் என்று சொல்லி பரலோகத்தின் மகிமையை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அதே போல் இன்றைக்கு நாமும் கூட, ஆண்டவரே உம்முடைய வேலை நான் செய்கிறேன், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி எழுந்து நாம் கர்த்தர் பின்னே போவோமானால், ஒரு மனுஷனை நாம் கர்த்தரிடத்தில் நடத்துவோமானால், ஒரு பிள்ளைக்காகிலும் ஒரு ஸ்திரீக்காகிலும் ஒரு வசனத்தை சொல்வோமானால், ஏற்ற காலங்களிலே அவைகள் மிகுந்த பலனை கொடுக்கும். மனுஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும். ஏதோ நம்முடைய சபைக்கு வரணும், கிறிஸ்தவர்களாக மாறணுன்றது நம்முடைய நோக்கம் இல்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். பயங்கரமான அழிவிலிருந்தோம், நரக பாதாளத்தில் இருந்தோம், அழியாத அக்கினி அவியாத அக்கினி ஆகிய பயங்கரமான இடத்துக்கு ஆத்துமாக்கள் போகக்கூடாது என்ற பாரத்தோடு கூட நாம் இந்த வேலையை செய்ய வேண்டும். அதற்காகவே இயேசு நம்மை அழைத்தார். அவர் இந்த உலகத்திலே வந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காகவும் பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்தேசு உலகத்திலே வந்தார். நம்மை அதே வேலை தொடர்ந்து செய்யும்படி நம்மை அழைக்கிறார். நாம் செய்வோமா, அவர் பின்னே நாம் நடப்போமா, அவரை பின்பற்றி போவதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். 2வதாய் பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2:14 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக
எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். அழைத்த தேவன் நம்மளை அப்படியே அனுப்பிவிடுறதுல அந்த மகிமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடைந்து கொள்வதற்கு எவ்வளோ பெரிய காரியம் இது. கிறிஸ்துவனுடைய மகிமை, அவர் மகிமையின் சொருபியாக இருக்கிறார், பரிசுத்தத்தின் உச்சமாக இருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் அடைந்து கொள்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அடையும் பொருட்டாக அந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உலகத்தினுடைய சாயல் மாறி தேவனுடைய சாயலாக அவருடைய மகிமை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மை அனுப்பும் பொழுது வெறும் மனுஷர்களாய் அனுப்பினால் நம்முடைய ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் போதாது. ஆகவே கர்த்தர் தம்முடைய சாயலையும் தம்முடைய ஞானத்தையும் தம்முடைய அறிவையும் தம்முடைய ஆவியையும் நமக்கு கொடுத்து அவர் நம்மை அனுப்பவே நம்மை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். இன்னொரு காரியத்துக்கு எதுக்காக நம்மை அழைக்கிறார்னா, நாம் பரிசுத்தராய் விளங்க வேண்டும் என்று சொல்லி. அவருடைய மகிமையை கொடுக்கறது மாத்திரமல்ல, அவருடைய ஊழியத்துக்கு நம்மை அழைக்கிறது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தராய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாய் இருக்க நாம் பழக வேண்டும். பரிசுத்தமாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய நடக்கைகள், செய்கைகள், பார்வைகள், பேச்சுகள் எல்லாவற்றிலும், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோமானால் அதுதான் அவருடைய பரிசுத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கடைசி காலத்திலும் மணவாளனுடைய பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்குது. நீதிமொழிகளில் கூட நம்ம அதை வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை வைத்து அதை சித்திரம் தீர்த்து அது மட்டும் தன்னுடைய கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து தன் போஜன பந்திக்கு ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளில் நின்று கூப்பிட்டு, நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே தேவன் நம்மை அழைத்தவர் மாத்திரமல்ல, நம்மை சாப்பிட வைக்கிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கார். நல்ல அருமையான போஜன பந்தியை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கார். அவருடைய சரீரமே நம்முடைய அப்பமாக இருக்குது, அவருடைய இரத்தமே நம்முடைய பானமாக இருக்கிறது. அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 55:1 கூட நாம் வாசிக்கிறோம், ஓ தாகமாக இருக்கிறவர்களே, பசியாக இருக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்திலே வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி வாங்கி புசியுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் ஆத்மா பிழைக்கும்படிக்கு நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று 55 ஏசாயா 1, 2, 3 வசனங்கள் வரைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்மை அழைக்கிறவர் நம்மை அப்படியே அனுப்புகிறவர் அல்ல, பசியிலே வருந்து விடுகிறவர் அல்ல. அவர் நமக்காக போஜன பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறவர். இயேசு ஜனங்கள் தன்னிடத்தில் வந்து 3 நாள் வசனத்தை கேட்டு அவர்கள் பசியாக இருந்த பொழுது அவர்களை அப்படியே அனுப்பிவிட அவருக்கு மனமில்லை. அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கள் என்று சொல்லி 5000 பேரை போஷித்த தேவன் நம்மை போஷிக்க மாட்டாரா? நம்முடைய குடும்பத்தை போஷிக்க மாட்டாரா? நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டார்? கண்டிப்பாய் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை கண்டிப்பாய் திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். சகல நன்மைகளினாலும் நம்மை திருப்திப்படுத்த அவர் வல்லவராக இருக்கார். அவரிடத்தில் வரும் பொழுது நம்மளை அலங்கரித்து ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தி பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல பந்திக்கு நம்மை அழைக்கிறார். கடைசியாய் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே கூட சொன்னார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19:9 நாம் அதை வாசிக்கிறோம். கடைசியாய் நம்மை கர்த்தர் எதற்காக அழைக்கிறார் என்றால், இந்த உலகத்தினுடைய நன்மைகள் எல்லாம் நம்ம கொடுத்ததும் அன்றி அவருடைய வேலைகளை நாம் செய்து முடிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியாருடைய திருமணம், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் ஒன்று இருக்கிறது. அதை குறித்து நாம் வேதத்தில் அருமையாய் வாசிக்கிறோம். தன் மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா, முதல்ல அவன் மனைவி ஆயிட்டா, இப்பொழுது மணவாட்டி ஆகிறார். மனைவி என்றால் நம்மை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவருடைய மனைவியா என்று சொன்னால் அவ்வளவு அன்பு கூர்ந்து நம்மை ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி எப்படி அன்பு கூறுகிறாரோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு நம்மீது ஒரு பெரிதான ஒரு வைராக்கியமான அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நம்மை விட்டு கொடுக்காமல், பிசாசுக்கோ உலகத்துக்கோ நம்மை விட்டு கொடுக்காமல் தனக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய மனைவியைப் போல இருக்கிறோம். அவள் மணவாட்டியாய் ஆகிறாள் என்றால் திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்குது. அது எப்பொழுது நடக்கும்? ரகசிய வருகை நாளிலே கர்த்தர் தம்முடைய முதற்பெறான பிள்ளைகளை
எடுத்துக்கொண்டு போய் 3 வருஷம் மத்திய ஆகாயத்திலே அந்த கல்யாண விருந்து நடக்குமா. அப்பொழுது உலகத்தின் 4 திசையிலிருந்து ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அந்த ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த கல்யாண விருந்துக்கு நாம் அழைக்கப்படுவதை காட்டிலும் அவருக்கு மணவாட்டிகளாய் நாம் அழைக்கப்பட வேண்டும். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இரகசிய வருகையில் அவருடைய மணவாட்டிகளாய் நாம் இருக்கும் பொழுது அந்த கல்யாண விருந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு விருந்தாய் இருக்கிறது. அது உலக தோற்றம் முதல் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக தோற்றம் முதலே இந்த உலகத்திற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்டவர்களை அவர் சேர்த்து கொள்ளும் நாள் தான் அந்த கல்யாண நாளாக இருக்குது. அந்த இரகசிய வருகையிலே கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டு போய் அங்கே அவர்களோடு கூட மனமகிழ்ச்சியாக இருப்பார். அது ஒரு பெரிய விருந்தாக இருக்குது. அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அந்த விருந்திலே மனமாட்டியாக இருக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். ஆகவே இதெல்லாவற்றையும் மனதிலே வைத்து நாம் கர்த்தருக்காய் நாம் முன்னோட்டமாய் செயல்படுவோம். நாம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக நம்மை அழைத்தார்? அவருடைய சீஷராக இருக்கும்படி. நாம் இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாய். மார்க்கு சுவிசேஷத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் தம்மோடு இருக்கும்படிக்கு அவர்களை அவர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதும் இயேசுவோடு இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசுகளை துரத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? ஆகவே வியாதியஸ்தரை குணமாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் இதை குறித்து சிந்தியுங்கள், யோசியுங்கள். கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் படித்து கொண்டோம். இன்னும் இதை குறித்து சிந்தித்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலனடையுங்கள். அழைக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை நீர் அழைத்தீர் ஆண்டவரே. எங்கெங்கோ நாங்கள் கிடந்தோம். எங்களிடம் மட்டும் வந்து எங்களை நீர் அழைத்தீர். சேற்றிலே கிடந்த எங்களை அழைத்தீர். இரத்தத்திலே கிடந்த எங்கள் மேல் வஸ்திரத்தை போட்டு எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. மகத்தான மகிமைகளை கொடுத்து எங்களை நீர் அலங்கரித்தீர். உம்முடைய கர்த்தாவே, அருமையான போஜன பதார்த்தங்களை எங்களை திருப்தி ஆக்குகிறீர். எங்களை ஆத்துமாக்களை செழிப்பாக்குகிறீர். நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணவும், பிசாசுகளை துரத்தும், வியாதியஸ்தரை குணமாக்கும், உம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கவும் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கேட்ட எல்லார் மேலும் உம்முடைய பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை அழைத்த தேவனை விடாமல் நாங்கள் பின்பற்றி நடக்க, உம்முடைய அடிச்சுவடுகளிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் உம்முடைய அடிச்சுவடுகளை எங்களுக்கு முன்னே வைத்து போயிருக்கிறீர். அதை நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரம் உமக்கு கொடுக்கிறேன் ஐயா. கேட்ட எல்லா மக்கள் மேலும் உம்முடைய பூரண ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருங்கள். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.